திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு நேரடி ரயில் சேவை இன்று முதல் துவங்கப்பட்ட நிலையில் திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்ட ரயில் சென்னையை வந்தடைந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் கான்டோன்மென்ட்டிற்கு தினமும் மின்சார ரயில் ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. இந்த மின்சார ரயில் ஃபாஸ்ட் மின்சார ரயில் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கடற்கரையில் மாலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் வேலூர் கான்டோன்மென்ட்டிற்கு இரவு 9:35 மணிக்கு சென்றடைவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த ரயில் வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. தினமும் வேலைக்கு சென்று வர இந்த மின்சார ரயிலை மக்கள் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். ஃபாஸ்ட் மின்சார ரயில் என்பதால் முக்கியமான ரயில் நிலையங்களில் மட்டுமே இது நின்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் மற்றும் சித்ரா பௌர்ணமி, அமாவாசை போன்ற பண்டிகை காலங்களில் மக்கள் அதிகமானோர் பயன்படுத்துவதற்காக பயனாளிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கும் வகையில் சென்னை கடற்கரை முதல் வேலூர் காட்மாண்டிற்கு இடையே இயக்கப்படும் ரயில் மே 2ஆம் தேதி முதல் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படும் என்று தென்னக ரயில்வே நிலையம் அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை முதல் திருவண்ணாமலை செல்லும் ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து இன்று மாலை 6 மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு 12:05 மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடைந்தது. அதேபோல் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு செல்லும் சிறப்பு ரயில் திருவண்ணாமலையிலிருந்து இன்று அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு காலை 9:50 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் சென்னை கடற்கரைக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து அடைந்தது. இந்த ரயில் சேவையின் மூலம் மக்கள் திருவண்ணாமலை சென்று வருவதற்கு மிகவும் எளிதாக உள்ளது எனவும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைய தெரிவிக்கின்றனர்.